எங்கே போன ஆள் வரும்போது வீட்டில் இருக்க மாட்டியா? கொஞ்சம் கம்மன் இருக்கிறீங்களா? காணும் சொல்லி டென்ஷன் ஆகி போய்க்கிறேன். காணும் அவன் சைக்கிள் விட்டு வரக்கு தான் தெரியும். ஆமாம் மெடிக்கல் போய் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அந்த வழியாக தான் நான் வந்தேன். கொஞ்சம் கம்மன் போ. வீட்டில் வரும்போதெல்லாம் இருக்கிறதே இல்லை. சைக்கிள் ஓடி எவ்வளோ டயர்டாக வந்து 2 ஷிஃப்ட் பாட்டு 2 ஷிஃப்ட் பாட்டு டயர்டு சைக்கிள் வந்து எனக்கு தான் தெரியும். ஊருக்கு வரும்போது இருக்கிறது இல்லை ஒன்று. காணோம்னா வந்து பிடிச்சிருவீங்க. காணோம்னா தேடியெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க லட்சக்கணக்காக. வரும்போது வீட்டில் நினச்சிக்கிதோ லாஸ்ட் பண்ணி வேணும். வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா நீ சொல்லாமல் கோப்பன் இருக்கு. என்ன அப்போ சுடுகாட்டில் இருக்கிற அங்கே போயிடு. உன்னை அடுத்த டைம் வரும்போது இதான் லாஸ்ட் பண்ணி சொல்லி அடுத்த டைம் வீட்டில் இல்லை நீ போயிட்டே கூட்டு வர வேண்டாம். சொல்லக்கூடாது, வரும்போது இருக்கக்கூடாது. சொல்லாம் செய்யும் கூட எத்தனை நாளைக்கு கழுது கட்டிட்டு எழுதுறது. தாலி கட்டின வாரத்துக்கு 30 வருஷமாக அழுதுட்டு இருக்கிறேன். எவ்வளோ கொண்டாடு வீட்டில் வரும்போது இருக்கிறதே இல்லை. சைக்கிள் எப்படி கை ஒன்று எங்கே தான் ஏறுறது? சைக்கிள் எப்படி கை வலிக்குது, 10 கிலோமீட்டர் வந்து காலெல்லாம் வலிக்குது. இப்போ உன்னை தேடிட்டு வேறு ஒரு ஆள் இதை வேலையாக இருக்குது. வேறு வேலையே இல்லையா? உள்ளெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களை தேடிட்டு நான் போய்க்கிறேன். உங்கள் அப்பா போய் தூட்டு போயிட்டாரு. நான் உன்னை தேடிட்டு அழைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அவர் என்ன 5 வருஷம் வளர்த்து விட்டு போயிட்டாரு. 30-40 வருஷம் உன்னை பார்த்துட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. அவர் 5 வருஷம் வளர்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. 40 வருஷம் உன்னை பார்க்குறதா எனக்கு வேலை. வேறு வேலையே இல்லை எங்களுக்கு. உங்களை பார்த்து தேடிட்டு இருக்கிற வேலை. நாளைக்கு இதோட நான் வரும்போது இல்லைன்னா அப்படியே போகுது.